E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. பாஜகவுடைய பாச்சா பலிக்காத மாநிலம் தமிழ்நாடு தான். மேற்கு வங்காளத்திலேயாவது பாஜக கொஞ்சம் வலிமையாக இருக்குது. ஏன் தென் மாவட்டங்களை குறி வைக்கிறாங்க? ஏன் மதுரைக்கு வர்றாங்க? மதுரையில தான் திருப்பரங்குன்ற இஷ்யூவை பேசினாங்க. மதுரையில தான் இப்போ ஜூன் 22 முருகர் மாநாடுன்னு சொல்லி நடத்த போறாங்க. மதுரையில் தான் இந்த பாஜகவுடைய இந்த அமித்ஷா கூட்டம் நடக்குது. திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் கூட மதுரையில தான் நடந்துச்சு. மதுரையை மையமாக வைத்து தான் 2026 தேர்தல். நாகேந்திரன் நெல்லையை சார்ந்தவர், முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர். டிடிவி சொன்ன ஒரு வார்த்தை முக்கியமானது. நாங்கள் இன்னும் அதிமுக கூட்டணிக்குள்ள போகல. அதிமுக தான் எங்க கூட்டணிக்குள்ள வருது. பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட போது 5 பாராளுமன்ற தொகுதிகளில் 2ஆம் இடம் வந்தது. தெற்குல குமரியில, ராமநாதபுரத்துல, நெல்லையில, மதுரையில. இப்ப இந்த இடத்துல அதிமுகவும் சேர்ந்தால் வெற்றி பெற்று வரலாம் என்கிற கணக்கு. இங்க எடப்பாடிக்கு இருக்கிற செல்வாக்கை விட இந்த தலைவர்களுக்கு செல்வாக்கு அதிகம். 50 இடங்கள் எனக்கு வேணும்னு சொல்லி பாஜக டிமாண்ட் பண்ணாங்கன்னு வைங்க. மற்ற கட்சிகளுக்கு நீங்க விட்டு கொடுத்தால் கூட நீங்கள் எத்தனை இடங்களில் போட்டியிடுவீர்கள்? அப்ப உங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி வராத போதுதான் நீங்கள் கூட்டணி ஆட்சி பத்தி பேச முடியும். அப்ப இந்த நிர்பந்தத்தை பாஜக கொடுக்கிறதா? ஈரோடை சார்ந்த ஆடிட்டர் போய் தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கலான்னு பேசும்போது தான் அமித்ஷா உடைத்து அதிமுகவை பாஜக பக்கம் கொண்டு போனது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அமித்ஷா போனதுலேருந்து அது ஒரு பரபரப்பு போயிட்டே இருக்கு அரசியலில். அவர் பேசிய விஷயங்கள் 2026 சட்டமன்ற எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தமிழகத்திலையும் மேற்கு வங்கத்திலையும் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். முதல் தடவையாக சொல்கிறார் என்றால் இல்லை, பல தடவை சொல்லிட்டாரு. ஏப்ரல் 21 சென்னைக்கு அதிமுகவோட கூட்டணி என்று கைகுலுக்கிய பிறகு செய்தியாளர்களிடம் பேசும்போதும் சொன்னது இதே ஸ்டேட்மெண்ட் தான். 2026 அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும். அப்போவும் ஒரு சர்ச்சை வந்தது. உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை அமைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனால் அது நோக்கம் இல்லை. 2026 பாஜக கூட்டணிக்குள் வர வேண்டும், ஆட்சியில் பங்கெடுக்க வேண்டும் என்கிற அந்த இடத்துக்கு நகர்ந்து விட்டதாக தான் நம்ம எல்லாரும் பார்க்குறோம். அதற்கேற்றா போல தான் மதுரைக்கு வந்த அமித்ஷா மேடையில் வச்சே சொல்லும் பொழுது பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். அப்போ அவர்களுக்கான அந்த முடிவு என்பது தீவிரமாக இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னா அவங்க குறைந்தது ஒரு 50 இடங்களுக்கு மேலே போட்டியிடணும், அப்படிங்கிற இடத்துக்கு நகரணும். ஏன்னால் இப்பொழுது நடக்கிறத பார்த்தா அவங்க இப்போ தென்னகத்தில் அதற்கான வேலையை செய்வதை போன்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணார். நான் கொங்கு மண்டலத்துக்காரரு, கோயம்புத்தூரில் பாருங்கள் அப்படின்லாம் பேசினார். அங்கே நாங்கள் இதை சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி விட்டால், இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியே கூட்டணிக்கு இருக்குமான்னு தெரியல, அது ஒரு பக்கம். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்தால் வட மாவட்டங்களில் சரி பண்ணிக்கலாம். இப்பொழுது அவர்களுக்கு மிகவும் பின்னடைவாக இருக்கிறது தென் மாவட்டங்கள். ஏன்னா தென் மாவட்டங்கள் இருக்கின்ற 58 சட்டமன்ற தொகுதிகளில் 40 தொகுதிகளில் திமுக கூட்டணி தான் இருக்காங்க, வெற்றி பெற்றாங்க. ஆனால் இன்றைக்கி ஏன் தென் மாவட்டங்களை குறி வைக்கிறாங்க? ஏன் மதுரைக்கு வர்றாங்க? நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். மதுரையில் தான் திருப்பரங்குன்ற இஷ்யூவை பேசினாங்க. மதுரையில் தான் இப்போ ஜூன் 22 முருகர் மாநாடுன்னு சொல்லி நடத்த போகிறாங்க. மதுரையில் தான் இந்த பாஜகவுடைய இந்த அமித்ஷா கூட்டம் நடக்குது. மதுரையை மையமாக வைத்து தான் 2026 தேர்தல் நகரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஏன்னா இப்போ திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் கூட மதுரையில் தான் நடந்துச்சு. அப்போ மதுரையில் இருந்து கொண்டு தென் மாவட்டங்களில் இன்றைக்கி குறி வைக்கிறாங்க. ஏன்? இப்போ பார்த்தா இப்போ பாஜகவுடைய மாநில தலைவரும் தென்னகத்தை சார்ந்தவர் தான். நாகேந்திரன் நெல்லையை சார்ந்தவர், முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர். தென்னகத்தில் முக்குளத்தூர் சமூகத்தில் டாமினேஷன் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஓபிஎஸும் டிடிவியும் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற பார்வை பாஜக இருக்குது. இன்றைக்கி வேணால் அதிமுக வேண்டாம், அவங்கள சேர்த்துக்க வேணான்னு சொல்லலாம், நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது. ஆனால் இப்போது
டிடிவி வந்து சொன்ன ஒரு வார்த்தை முக்கியமானது. நாங்கள் இன்னும் அதிமுக கூட்டணிக்குள்ளே போகலை, அதிமுக தான் எங்கள் கூட்டணிக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னார். இப்போ இதிலிருந்து என்ன ஒரு விஷயம் நமக்கு புரியுதுன்னா, டிடிவியுடைய கட்சியுடைய அமமுகவும் ஓபிஎஸும் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கிறார்கள். அது தனி இது தனி என்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கிறார்கள். அமித்ஷா வந்தப்ப அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுது 2026 சட்டமன்ற தேர்தலுக்குன்னு அறிவிச்சாங்கல்ல. அப்போ அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் தலையிடாது, பாஜக தலையிடாதுன்னு சொன்னாங்கல்ல. ஏப்ரல் 11 நினைக்கிறேன். ஏப்ரல் 11 அமித்ஷா அவர்கள் சென்னை வந்தபோது எந்த கூட்டணி கட்சி தலைவர்களையும் மேடை ஏற்றல. இந்த பக்கம் எடப்பாடி இருந்தார், இந்த பக்கம் இருந்தார். அவங்களை கூட அப்பொழுது பதவி எடுக்கப்பட்டு விட்டது. ஏன்னா அதை அவங்க ரொம்ப இதாக கேட்டாங்க. நயினார் நாகேந்திரனுடைய பேர் அறிவிக்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் தான் அந்த கூட்டணியே நடந்துச்சு. அப்போ நயினார் நாகேந்திரனை வைத்துக்கொண்டும் எடப்பாடியை வைத்துக்கொண்டும் கூட்டணியை அறிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சின்னு தான் அப்பவும் சொன்னார். இப்போ இங்கே நீங்கள் சொன்னீங்க அது அவங்க உள்கட்சி விவகாரம்னு. இப்போவும் சொல்கிறாங்க அது உட்கட்சி விவகாரம் தான். ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ங்கிறது தனி கட்சி, அது ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கிறது. ஓபிஎஸ் ஏற்கனவே சுயேட்சையாக வந்து கடந்த பாராளுமன்ற தொகுதியில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டிட்டார் பலாப்பழ சின்னத்தில். இப்போ அது ஏற்கனவே அவங்களோட தான் கூட்டில் இருக்காங்க. இப்போ ஏன் இவங்களை மறுபடியும் கூட்டு சேர்க்குறாங்க? தென்னகத்தில் இருக்கின்ற முக்குளத்தூர் சமூகத்துடைய வாக்குகள் முழுமையாக வரணும், தேவேந்திரகுல வேளாளர்களுடைய வாக்குகள் வரும் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி கிருஷ்ணசாமி முரண்பட்டு இன்றைக்கி கூட்டணி விட்டு வெளியே இருக்கிறதா செய்திகள் வருது. ஆனால் முக்குளத்தூர் சமூக வாக்குகள் முழுமையாக வரணும். இப்போது மதுரையில் இருக்கின்ற 10 சட்டமன்ற தொகுதிகளில் 5 அதிமுக ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது மதுரை வடக்கு, மதுரை கிழக்கு, மேற்கு, தெற்கு, மத்தி, அதுபோக உசிலம்பட்டி, திருமங்கலம், சோழவந்தான், இப்படி 10 தொகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 10 தொகுதிகளில் 5 தொகுதியை திமுக இழந்திருக்கிறது. அப்போ அங்கே செல்வாக்கு இருப்பதாக கருதுகிறார்கள். இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட போது 5 பாராளுமன்ற தொகுதிகளில் 2ஆம் இடம் வந்தது. தெற்கில் குமரியில், ராமநாதபுரத்தில், நெல்லையில், மதுரையில், இப்படி இந்த இடங்களெல்லாம் அதிமுகவை பின்தங்கி தள்ளிவிட்டு 2ஆம் இடத்துல வந்திருக்கிறது. அப்போ இங்கே நமக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல அதிமுகவும் சேர்ந்தால் வெற்றி பெற்று வரலாம் என்கிற கணக்கு. குறிப்பாக இந்த முக்குளத்தூர் சமூகத்தை வாக்குகளை மொத்தமாக அள்ளிவிட வேண்டும் என்று. ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் வந்து ஏற்கனவே ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்டவர், தோல்வி அடைந்தாலும். அப்போ இந்த கால்குலேஷன் பண்ணுறாங்க. இப்போ இங்கே எடப்பாடிக்கு இருக்கிற செல்வாக்கை விட இந்த தலைவர்களுக்கு செல்வாக்கு அதிகம். ஏன்னா எடப்பாடி அவர்களுக்கு வந்து கொங்கு பெல்ட்டில் தான் செல்வாக்கு. வட மாநிலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆதரவோடு தான் கடந்த முறை கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற முடிந்தது என்ற ஒரு கால்குலேஷன் இருக்குது. கூட்டணி ஆச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த பக்கம் அதிமுக யாரும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் வாயை திறக்கல. இப்போ இன்னைக்கு உதயகுமார்கிட்ட செய்தியாளர் சந்திப்பில் கேட்கும்பொழுது கூட்டணி ஆச்சுன்னு அமித்ஷா சொல்கிறாருன்னு கேட்கும்போது, இது இப்படிலாம் உங்களை வந்து கேள்வி கேட்க சொல்கிறாங்க தெளிவு இல்லாமல், நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், திமுக வீட்டுக்கு போவோம், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அமர்வார். ஆமாம், நாங்களும் தான் தெளிவாக இருக்கோம், எல்லோரும் தெளிவாக தான் இருக்காங்க. என்னென்னா அதிமுக வந்து இன்றைக்கி வந்து பாஜக என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய இடத்துக்கு வந்து விட்டாங்க. அதனால் திருப்பி வந்து அதிமுக தெளிவாக இருக்குது, நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம், திமுக வீட்டுக்கு அனுப்ப போகிறோம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் அமித்ஷா இப்படி சொன்னார், அதிமுக பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் அவங்க நேரடியாக பதில் சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் அதுக்கு பதில் சொல்வதற்கு இப்போ அவர்கள் எல்லோருக்கும் தைரியம் இல்லை. அப்படி முடியாது, அமித்ஷா சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அமித்ஷா வந்து தவறாக பேசுகிறார், கூட்டணி என்பதை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒரு கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்றால் ஒரு தனி கட்சி வந்து மெஜாரிட்டி இருக்கக்கூடாது முதல்ல. இப்போது இருக்கின்ற அந்த எண்ணிக்கை ஒரு மெஜாரிட்டி எண்ணிக்கை இல்லை என்றால் தான் கூட்டணி ஆட்சி அமையும். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அடிப்படையில் கூட்டணி ஆட்சி இது வரைக்கும் அமையலை. இப்போது 2006 கூட கலைஞர் அவர்கள் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அமைச்சார். ஒரு தனியான ஒரு சிங்கிள் பார்ட்டி வந்து ஆட்சி அமைக்க முடியாத காலகட்டத்தில் கூட காங்கிரஸும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட இருந்து ஆதரவு கொடுத்தாங்க, வெளியிருந்து ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ கூட கூட்டணி ஆட்சி வரல. இன்னும் சொல்ல போனால்
ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்திலே கலைஞரை பார்த்து இது மைனாரிட்டி கவர்மெண்ட் பேசுவார். ஆமாம் ஆமாம். ஆனால் அப்போ கூட பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்கு கூட்டணியில் பங்கு கொடுக்கணும்னு சொல்லலை. ஈவிகே இளங்கோவன் அப்போது இருந்தார். அவர் தான் அப்பப்போ சீண்டி பார்ப்பார். ஆனால் அப்போது இருந்த சோனியா காந்தி அவர்கள் இதை சட்டம் பண்ணலை. இதற்கு முன்பாக பல்வேறு தடவைகள் 1967 காமராஜர் அவர்களை எதிர்த்து பேரறிஞர் அண்ணாவும் ராஜாஜியும் கூட்டு வைத்து தேர்தலை சந்தித்த காலம்லாம் உண்டு தமிழ்நாட்டில். அப்பொழுது கூட கூட்டணி ஆட்சியை பற்றி 2 தலைவர்களும் பேசலை. காரணம் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி பற்றி பேசுவதற்கான விருப்பம் எப்பொழுதுமே இங்குள்ள கட்சிகளுக்கு இருந்ததில்லை, மக்களுக்கு இருந்ததில்லை. எப்பொழுதுமே ஒரு தனி கட்சி தான் ஆட்சி அமைத்த வரலாறு. ஆனால் இன்றைக்கி அதை பேசுகிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சரி இன்றைக்கி பேசுகிறீங்க, இன்றைக்கி கூட்டணி கட்சியை பற்றி கூட்டணி ஆட்சியை பற்றி பாஜக தான் பேச ஆரம்பிக்குது. ஆனால் அதற்கு நீங்கள் உங்களுக்கு எண்ணிக்கை வேணும்ல. இப்போ அதிமுகவே ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக ஜெயித்து விட்டால் ஏன் கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுக்குறாங்க? அப்போ கூட்டணி ஆட்சி என்று ஒரு கேள்வியை பாஜக கேட்குது என்றால் அப்போ அவர்கள் எண்ணிக்கையை கூட கேட்க இருக்கிறார்கள்னு அர்த்தம். இப்போ 50 இடங்கள் எனக்கு வேணும்னு சொல்லி பாஜக டிமாண்ட் பண்ணாங்கன்னு வைங்க. 50 இடங்கள் வேணும்னா அப்போ நீங்கள் எத்தனை இடங்கள் மற்ற கட்சிகளுக்கு விட்டு கொடுத்து நீங்கள் அதிமுக எத்தனை இடங்களில் போட்டியிடும்? 50 இடங்கள் வேணும்னா அதிமுகவால் 100 இடத்துக்கு கூட போட்டியிட முடியாது. 100 இடத்தை விட்டு கொடுக்கணுமே. 234 தொகுதிகளில் இப்போ 50 இடங்கள் பாஜகவை கொடுத்துட்டீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு நீங்கள் விட்டு கொடுத்தால் கூட நீங்கள் எத்தனை இடங்களில் போட்டியிடுவீர்கள்? அப்போ உங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி வராத போது தான் நீங்கள் கூட்டணி ஆட்சி பற்றி பேச முடியும். அப்போ இந்த நிர்பந்தத்தை பாஜக கொடுக்கிறதா? இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வரும். ஒருவேளை 50 இடங்களுக்கு மேலே பாஜக கேட்டுச்சுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி 50 இடங்கள் கேட்க மாட்டாங்களா? குறைந்தது 40 இடங்கள் கேட்க மாட்டாங்களா? மற்ற கட்சிகள்லாம் சேர்த்து 100க்கு மேற்பட்ட இடங்கள் நீங்கள் கொடுக்கணுமே. அப்படி கொடுத்து விட்டால் நீங்கள் 100க்குள் குறைந்து விடுவீர்களே. அப்போ எப்படி அதிமுக ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வர முடியும் என்கிற பார்வையில் பாஜக பேசுதா? அப்படி எண்ணிக்கையை நாங்கள் பிரிக்க இருக்கிறாங்களா? அப்படி பிரித்து விட்டால் அதிமுகவால் ஆட்சி அமைக்க முடியாது, அப்பொழுது எங்களுடைய தயவு வேணும் என்று பாஜக நினைக்கிறதா? இதெல்லாம் முக்கியமான கேள்வி. எனக்கு எப்பொழுதுமே அதிமுகவும் சரி பாஜகவும் சரி ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக ஆட்சி அமைப்பதை போன்ற எண்ணிக்கையில் தான் போட்டிடுவாங்க. அது மாறுமா அப்படிங்கிற கேள்வி. இன்றைக்கி அமித்ஷாவுடைய எந்த கேள்விக்கும் எடப்பாடி பதில் சொல்லலை. அதை விட முக்கியமாக இன்றைக்கி பாஜகவிற்குள் இருக்கின்ற உள்கட்சி பிரச்சனை. அமித்ஷா மேடையில் பேசுகிறார். பேரை சொல்லும் போதெல்லாம் எந்திரிச்சு கைதட்டுறதற்கு ஆங்காங்க ஆட்கள் நியமித்து வச்சுருக்காங்க. இதுவரை ஒரு தேசிய கட்சியில் அந்த தேசிய கட்சியுடைய மாநில தலைவருக்கு இது போன்ற ஒரு வாழ்த்து கூட கிடைக்காது, கைதட்டல் கிடைக்காது. ஏன்னா தேசிய தலைமை ஒரு ஆளை நியமிக்கும், அவரை தூக்கிடும். ஆனால் இப்படி ஒன்று வச்சுருக்காங்க. தூக்கிட்டதுனால தான் பாஜக இன்னைக்கு பலவீனமாக இருக்கிறதுங்கிற மாதிரியும் பிரச்சனை பண்ணுறாங்க. நயினார் நாகேந்திரனுக்கு சரியான அளவில் அனுசரணை இல்லை, சப்போர்ட் இல்லை. அதைத்தான் மேடையில் அமித்ஷா பேசும்போது இங்கே இருக்கின்ற கட்சி தலைமைக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத பேசுகிறார். இரண்டாவது, கூட்டணி கட்சி தலைவர்களை பற்றி நீங்கள் யாரும் விமர்சிக்கக்கூடாது. எடப்பாடியை பற்றி விமர்சிக்கக்கூடாது, ஜெயலலிதா அவர்களை பற்றி விமர்சிக்கக்கூடாது, தேவையில்லாமல் அதிமுகவை சீண்டக்கூடாது. இப்போ 2 பார்வையை வைக்கிறார், 2 கேள்வியை முன் வைக்கிறார். அப்போ இது எல்லாம் என்ன நமக்கு வெளிப்பாடாக தெரியுதுன்னா, அங்கே ஏற்கனவே கூட்டணிக்குள்ளும் பிரச்சனை இருக்குது, தலைவரை மாற்றினதுலேயும் பிரச்சனை இருக்குது. அதுதான் முக்கியம். ஆனாலும் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொல்வது ஒரு இது கிரியேட் பண்ணுறது தான், ஒரு ஹைப்பு கிரியேட் பண்ணுறது தான். பாஜக வலிமையாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை என்னமோ அமித்ஷா வரும் கூட்டணி ஆட்சிங்கிறது பாஜக தொண்டர்களுக்கு உற்சாகமாக இருக்கும், அவ்வளவுதான். இந்த வார்த்தை ஆனால் அது அமையாது, நடைமுறைக்கு ஒவ்வாது. எங்க கடந்த முறையே எத்தனை சீட்டுக்குள்ள முடிச்சாங்க? எடப்பாடி அதுக்கு ஒத்துக்க மாட்டாருங்கிறீங்க. எப்படி ஒத்துக்குவாரு? வாய்ப்பு இல்லைன்ற நெருக்கடி இருக்கு. இப்போதான் நீங்கள் சொன்னீங்க அதிமுக தன் கட்டுப்பாட்டிலே இல்லை. கூட்டணிகள் வருவதற்கு நீங்கள் நிர்பந்தம் கொடுத்தீங்க, கழுத்தில் கத்தி வச்சிங்க, கூட்டணிகள் வந்தாச்சு. எண்ணிக்கையிலுமா கத்தி வைப்பீங்க? அது ரொம்ப நெருக்கடி ஆகாதா? அவர் கேட்ட 2 விஷயம் இதுதான். ஒன்று, தூக்குங்க, தூக்கிட்டாங்க. ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் திருப்பி அதிமுகவில் கொண்டு வருவதற்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க.
இன்றைக்கி வரைக்கும் அது உள்கட்சி விவகாரம்னு அமித்ஷா சொல்கிறாரு. ஆனால் கூட்டணிகள் இருப்பதை வந்து எடப்பாடியால் சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து பாஜக கூட்டணியில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய எண்ணிக்கையில் அவங்க பிரித்து கொடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற 50 சீட்டில் வந்து ஒரு 5 சீட் கொடுத்துக்கலாம். பாஜக அதிமுக கூட்டணியில் வேறு எந்த கட்சிகள் இணையும்? இப்போ தேமுதிக ஜனவரியில் தான் சொல்லுவோன்ட்டாங்க. அதே நேரத்தில் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க, அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி விட்டோம்னு நாங்கள் சொல்லலை. 2026 சட்டமன்ற எலெக்ஷனுக்கு எப்படி கூட்டணியுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத ஜனவரி மாதம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாமகவும் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணியில் உறுதியாக இருக்கின்றவர்கள் 2 பேர் தான். ஒன்று வாசன் அவர்கள், அவர் உறுதியாக இருக்கார், மாற்றமில்லை. ஏசி சண்முகம் போன்ற கட்சிகள், டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இவர்கள்லாம் உறுதியாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு வேறு வழி இல்லை. கிட்டத்தட்ட ஓபிஎஸ் வந்து அரசியல் அனாதை போன்று தான் இருக்கிறார், பாஜக நம்பி தான் இருக்கார். ஆனால் இன்றைக்கி இருக்கின்ற அடுத்த பெரிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். அங்கே ஏற்கனவே பிரச்சனை போயிட்டுருக்கு. நேற்று சொல்லும்போது நிச்சயம் 2026 ஆட்சி மாற்றம் ஏற்படுன்றாரு. ஆட்சி மாற்றம் ஏற்படுனா ஏன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி விஜயோட சேரன்னு நினைக்க மாட்டாங்களா? 3வது அணி அமைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஏற்கனவே விஜய் தனியாக நிற்கிறாரு, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் விஜயோட சேர்ந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம்னு சொல்லலாம். ஆனால் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆனால் இப்போ வந்து பத்திரிகையாளர்கள் வந்து ராமதாஸ் அவர்கள் சொல்லும்போது எனக்கு வந்து அமித்ஷாவையெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொன்னார். மோடி அளவுக்கு அமித்ஷா பழக்கம் இல்லைன்னாரு. ஆனால் திறமையானவர்னு சொல்லித்தான் ஆகணும். உள்துறை அமைச்சர், அவர் எப்படி திறமையற்றவர்னு சொல்லுவீங்க? அப்போ பழக்கம் இல்லைன்னாரு. ஆனால் அங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு. பாஜகவோடு கடந்த முறை சேர்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி போனதற்கு காரணம் அன்புமணியும் அன்புமணியுடைய மனைவி சௌமியாவும் என் காலில் வந்து விழுந்தாங்கன்னு சொன்னார். திடீர்னு கண் முழிச்சு பார்த்தா பாரத் மாதாக்கு ஜெயண்டு சத்தம் கெட்டு தான் நான் முழித்தேன். ஏன்னா நம்ம தைலாத்துப்புற தோட்டத்துக்குள்ளேயே யார் அவரு சங்கிகள் உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு நினச்சிலாம் சொன்னார். அதான் சொன்னார். அதிமுக கூட்டணி வச்சுருந்தா 2-3 தொகுதியில் வெற்றி பெற்றுருக்கலாம் எல்லாம் சொன்னார். நான் சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்னா அவர் கூட்டணி இன்னும் முடிவு பண்ணவில்லை, இன்னும் கூட்டணியே முடிவு பண்ணலை. இது ஒரு பக்கம். தேமுதிக ஏற்கனவே இப்போ அதிமுகவோடு முரண்பட்டுக்கிட்டு இருக்கு. ராஜ்யசபா எம்பி கொடுக்கலன்னு, வாக்கு கொடுத்தாங்க, வாக்கு மீறிட்டாங்கன்னு, நான் ஜனவரியில் சொல்கிறோம் அப்படின்ட்டாங்க. அவர்களுக்கு ஒரு ஆசிலேஷன் இருக்குது. அப்போ இந்த என்டிஏ கூட்டணியே இன்றைக்கி ஸ்ட்ரென்தண்டாக இல்லை. இன்றைக்கி அதிமுக பாஜகவுடைய நெருக்கமும் பெரிய அளவில் இல்லை. வேறு வழி இல்லாமல் சொல்லுவாங்கள்ல, வேண்டாத பொண்டாட்டி வேண்டாத புருஷன், வேறு வழி இல்லாமல் குடும்பம் நடத்துகிறோம், அந்த மாதிரியான ஒரு சூழல், நிர்பந்தம், அது எல்லாருக்கும் தெரியுது. அப்போ இந்த நிர்பந்தத்திலேயே ஏற்கனவே அவங்க ஜெல் ஆகலை, வேறு வழி இல்லை. இப்போது கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்குமே பல்வேறு முரண்கள். இதை உணர்ந்து தான் அமித்ஷா மேடையில் சொல்கிறாரு, கூட்டணி கட்சிகளை அரவணைக்கக்கூடிய வேலையை செய்யுங்க, கூட்டணி கட்சிகளை நீங்கள் விமர்சிக்காதீர்கள். அது அதிமுக மட்டுமல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக எல்லோரையும் அரவணைச்சு போகிற வேலையை பாருங்கள். அதை தான் சொல்கிறார். இன்றைக்கி அது மோசமாக இருக்குது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையுங்கிற அது வந்து நீ சொன்ன மாதிரி தொண்டர்களை உற்சாகப்படுத்த இருக்கலாம். அவருடைய உண்மையான நோக்கமும் அதுதான். ஏனால் இதுவரை இந்தியாவில் பாஜகவுடைய பாச்சா பலிக்காத மாநிலம் தமிழ்நாடு தான். இன்றைக்கு வரைக்கும் அவங்க நினச்சதை சாதிக்க முடியல. எத்தனையோ மாநிலங்களில் சாதிச்சிட்டாங்க. அவர்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து ஆட்சியை பிடிக்க வேண்டிய மாநிலம் தமிழ்நாடு நினைக்கிறாங்க. அதே போன்று தான் மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்திலேயாவது பாஜக கொஞ்சம் வலிமையாக இருக்கிறது. கேரளாவில் கூட கம்யூனிஸ்டுகள் இருக்கின்ற கேரளாவில், வலிமையாக இருக்கின்ற காங்கிரஸ் வலிமையாக இருக்கின்ற கேரளாவில் கூட தனியாக நின்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சரை கொடுக்க முடிந்தது அவங்களால. ஆனால் தமிழ்நாட்டில் முடியலை. இப்போ இது மாற்றப்பட வேண்டும் என்றால் தென்னகத்தில் கால் ஊன்ற வேண்டும், தென் தமிழகத்தில். அதற்காகத்தான் அவங்க நயினார் நாகேந்திரனை உள்ளே கொண்டு வராங்க. நயினார் நாகேந்திரன் வந்து முக்குளத்தூர் சமூகம், அந்த பகுதியில் பெரும்பான்மையாக இருக்கிற சமூகம், 2ஆம் இடத்துக்கு வந்தார், செல்வாக்கு இருக்குது. இப்படி ஒரு பார்வை இருப்பதனால தான் அவங்க இப்போ கவனம் செலுத்துகிறாங்க. இது எல்லாமே சோசியல் இன்ஜினியரிங் தான். இப்போ வந்து மீண்டும் மீண்டும் வந்து இந்த பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்ட்டு சொல்வதைத்தான் இப்போ அதிமுகவால் ஜீரணிக்க முடியல. மற்றபடி பிரச்சனை இல்லை. அதை கமா போடுறாரா, இல்லை அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்குமா
அதைத்தான் இங்கே உள்ளவர்கள் வந்து மாற்றி சொல்கிறாங்களாங்கிற சந்தேகமும் அதிமுகவுக்கு இருக்குது. மொழி தானே பெயர்க்கிறாங்க. சரி, அமித்ஷா பேசுவதை மொழிபெயர்க்கிறாங்க. மொழிபெயர்க்கும் போது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா சொல்கிறத இவங்க அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்கிறார்களா அப்படின்னு இன்னைக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த கிளாரிட்டி இல்லை. இருப்பினும் ஒரு சங்கடம், அதிமுகவுக்கு சங்கடம். இதே ஜெயலலிதா வந்து அதிமுகவிலிருந்து இந்த வார்த்தையை அமித்ஷா பயன்படுத்தி இருப்பாரா என்பது முக்கியமான கேள்வி. இந்த கமா போட்டு கூட பேசியிருப்பாரா? பேசியிருக்க மாட்டார். அப்போ அந்த அளவிற்கு ஒரு வீக்காக இருக்கின்ற தலைவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் என்கிற போது பாஜக போட்டு பார்க்குறாங்க. ஏங்க, ஒரு தடவை சொன்னால் நீங்கள் முரண்படுவீங்க, ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையை சொன்னால் நீங்கள் அமித்ஷா அவரை போய் என்ன போய் பேசுவீங்க? நான் கேட்குறேன். ஒவ்வொரு தடவை சொல்லிட்டீங்க, அப்போ நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. ஜனவரியில் வந்தார் சொன்னார், இப்போ ஏப்ரலில் வந்தார் சொல்லியிருக்காரு, அடுத்து ஜூனில் வந்தார், அடுத்து ஜூலையில் வர்றாரு. இப்படி ஒவ்வொரு தடவை வரும்போதும் இங்கே அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் அழுத்தி சொன்னால் எடப்பாடி என்ன மறுத்து பேச போகிறார்? அது வந்து ஒரு ரிஜிஸ்டர் ஆகிடாதா? அப்போ வேறு வழி இல்லாமல் அதிமுக தொண்டர்களும் இந்த மனநிலைக்கு வந்து விட மாட்டார்களா? இப்போ இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் திட்டமிட்டு செய்கின்ற பிரச்சாரம் தான். இது என்னமோ ஒரு பை டிஃபால்ட்டாக டங் ஸ்லீப்பில் வர்ற வார்த்தை இல்லை. தொடர்ச்சியாக சொல்வதன் மூலமாக அவர்கள் திட்டமிட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்பதை தான் நம்ம பார்க்கணும். இது நிச்சயமாக ஒரு என்டிஏ கூட்டணியில் ஒரு வலுவான ஒரு என்டிஏ கூட்டணியாக காட்சிப்படுத்த முடியாது. அது அதிமுகவுடைய ஆதரவாளர்களே இன்றைக்கி வந்து சகித்து கொண்டு சங்கடப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பது தான் நாம் பார்க்கின்ற காட்சி. திமுக தலைமையிலான அணி உறுதியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அதிமுகவில் பாஜக அதிமுகவை தவிர வேறு எதுவும் உறுதியாக இல்லை. அது தேமுதிக ஜனவரி சொல்லுவோன்னு சொல்லிட்டாங்க. பாமக அவங்களுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது. சுமூக முடிவெடுத்தால் தான் அது என்ன ஆகும் தெரியும் சொல்கிறீங்க. கிருஷ்ணசாமியே தயங்குறாரு அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலும் பல கட்சிகள் வரும், முக்கிய கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த முக்கிய கட்சி வரும்னு சொல்கிறாரு? எந்த முக்கிய கட்சி வரும்? இப்போ முக்கிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய பல்வேறு கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கின்றாங்க. காங்கிரஸ் வராது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வர வாய்ப்பில்லை, விசிகா வர வாய்ப்பில்லை. எப்படி வரும்? வரல. வேறு என்ன முக்கிய கட்சிகள் வரும்? இஸ்லாமிய கட்சிகள் வந்துடுமா? மனிதநேய மக்கள் கட்சி வருமா? எதுவும் வரல. அந்த கட்சியில் சேராத ஒரே கட்சி வந்து விஜயோட கட்சி தான், தாவேகா. அது எந்த கட்சியும் சேராமல் இருக்குது. நாம் தமிழர் கட்சி அது தனியாக நிற்கிறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள, இப்போ தமிழக வெற்றி கழகம் சொல்கிறீங்க, நாம் தமிழர் சொல்கிறீங்களா, அது ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்குல்ல. அவங்கெல்லாம் வந்து அதிமுக கூட கூட்டணி சேர்ந்து ஏற்கனவே விஜயோட கட்சியை சார்ந்தவர்கள் எடப்பாடியிடம் பேசியதெல்லாம் உண்மை. ஈரோடை சார்ந்த ஆடிட்டர் போய் வந்து தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கலான்னு பேசும்போது தான் அமித்ஷா வந்து அதை உடைத்து அதிமுகவை பாஜக பக்கம் கொண்டு போனதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அது இல்லாமல் போய்விட்டது. இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய 2 எதிரிகள் திமுகவும் பாஜகவும் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை என்றால் இதெல்லாம் சாத்தியம். இப்போ அது சாத்தியம் இல்லை. இப்போ எடப்பாடி நினைத்து எந்த கட்சியும் வரப்போகிறதில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியையும் தேமுதிகவையும் டாக்டர் கிருஷ்ணசாமியை உள்ளே கொண்டு வந்தாவே பெரிய வெற்றி தான். ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ உள்கட்சி பிரச்சனையில் போயிட்டுருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் வரும், தனியாக நிற்க போகிறதில்ல. அது என்னுடைய கணிப்பு மட்டுமல்ல, எல்லோருடைய கணிப்பும் அதுதான். அதே போன்று கிருஷ்ணசாமி இப்பொழுது கொஞ்சம் பாஜகவோடு முரண்பட்டு நிற்கிறார். இருந்தாலும் அவர் கிட்டத்தட்ட வாசனை போன்று தான் பாஜகவை என்றும் ஆதரிக்கக்கூடியவர் தான். அவர் ஒரு வலதுசாரி சிந்தனையாளராக மாறி ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அதுவும் வந்துடும். தேமுதிக மட்டும் முரண்பட்டு நிற்பதற்கு காரணம் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல, அந்த உத்தரவாதம் கொடுக்கப்படலை. அதையுமே வந்து அடுத்த நாங்கள் 2026 முடியும் போது கொடுத்துருவோன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் வந்துடும். ஸோ இதுதான் வரப்போதே ஒழிய புதிய கட்சி வேறு கட்சி இல்லை ஒன்று. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா பாஜகவிற்குள் இருக்கின்ற உள்கட்சி பிரச்சனை வெளியே தெரியல. பாஜகவில் உள்கட்சி பிரச்சனை இருக்கு. இப்போ அமித்ஷா வந்து நயினார் தனியாக பார்த்தாராம், முன்னாள் மாநில தலைவர் தனியாக பார்த்தாராம், முதல் நாள் அழைக்க வரலையா, முன்னாள் தலைவர் அழைக்க வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் தனியாக பற்றி பேசுகிறாரு, அவரை முன்னாள் தலைவரை தனியாக போய் பேசுகிறாரு. என்ன அர்த்தம்னா நயினார் நாகேந்திரன் அமித்ஷாவிடம் இதை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார். எனக்கு வந்து உங்கள் சப்போர்ட் கிடைக்கல,
ஆதரவு இல்லை உள்ளுக்குள்ள. வார் ரூம் அரசியலை உள்ள கட்டமைத்தவர் அண்ணாமலை. அங்கே ஏற்கனவே ஹனி ட்ராப் அரசியல்லாம் போச்சு. கேடி ராகவனையே காலி பண்ணாங்க. பல்வேறு தலைவர்கள் வரிசையாக சொல்லலாம், பல்வேறு ஆட்களை வெளியேற்றினாங்க. நடிகை கௌதமி உட்பட பல்வேறு ஆட்கள் இவரால் வெளியே போனாங்க. ஐடி விங்குடைய தலைவராக இருந்தவர் அதிமுகவில் போய் சேர்ந்தார். இதெல்லாம் மலையால் தான் ஏற்பட்டது. அப்போ இதே போன்ற நிலை நெய்னாருக்கு இருக்கிறது. நெய்னாருக்கு நெருக்கடியாக இருக்கிறது, உள்ள சப்போர்ட் இல்லை. இந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு, உள்ளுக்குள்ளேயே சப்போர்ட் இல்லை. அதனால தான் பேசும்போதெல்லாம் அவர் பேரை சொல்லும் போதெல்லாம் எந்திரிச்சு கைதட்டுறாங்க, ஆட்கள் நியமித்திருக்கிறாங்க. இந்த வார் ரூம் அரசியலை இழுத்து மூட வேண்டும், அந்த வார் ரூம் அரசியல் அவரோடு முடிச்சுக்கட்டும் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அங்கே போய் வந்து புகார் தெரிவித்திருக்கிறதாக வந்திருக்கு. அதைத்தான் விசாரிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஒரு பிரச்சனை, இப்போ இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க? அதனால தான் மீண்டும் மீண்டும் உட்கட்சி பிரச்சனையும் பேசாதீங்க, இப்போ புதிய தலைவருக்கு ஆதரவு கொடுங்க, அதே போன்று கூட்டணி கட்சி தலைவர்களை யாரும் விமர்சிக்க வேண்டாம், அந்த ரெண்டு விஷயத்தை தான் அழுத்தி அழுத்தி சொல்கிறாரு. திமுக எதிர்ப்பை பேசுவது என்பது இயல்பு, ஆனால் அந்த ரெண்டு விஷயத்தையும் அழுத்தி அழுத்தி சொல்வதற்கு காரணம், இங்கே இந்த பிரச்சனை சரியில்லை என்றால் 2026 மோசமான தோல்வியை சந்திக்கும் அப்படி என்பதை அமித்ஷா உணர்ந்திருக்கிறார். இதனுடைய நீட்சியாக தான் வந்தார், இன்னும் வருவார், இந்த பிரச்சனை போகும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.